ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் ஏட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு 7 இல்லை 8 பேட்ச் வந்து கிளைம் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேட்ச் வந்து நம்ம புதுசாக கிளைம் பண்ண போகிறோம். அதை எப்படி கிளைம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த 2 பேட்ச் வந்து கிளைம் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம கிளைம் பண்ண போகிற பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேட்ச். ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு 3 ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வேண்டி. ஓகேங்களா? இந்த 2 பேட்ச் தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த சேட்டோரி, டெக்ஸு, மோஜியன், சோலோ, நைட்டி, கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்லீஷு, ஸ்டோரி. ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை பேட்சஸ் வந்து உங்களுக்கு வரணும்னாக்கா இன்றைக்கி போடக்கூடிய வீடியோவில் நீங்கள் கிளைம் பண்ணுற பேட்சோடு சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வரணும்னாக்கா 1 2 3 4 5. ஓகேங்களா? மேலே ஒரு 5 டோட்டலாக உங்கள்கிட்ட 10 பேட்சஸ் இருக்கணும். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னாக்கா உங்களுடைய கலர்ன்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். நல்லா வச்சுங்க, கலர் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். கலர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சைடில் காட்டுறோம் பாருங்கள், கலர். நான் எந்த இதில் பார்க்குறேன்னாக்கா கலருன்றதில் போயிட்டு நம்ம வந்து ஓகேங்களா, மை கலெக்ஷனில் போய் பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க, மை கலெக்ஷனில் உங்களுடைய என்எஃப்டிஸ் எல்லாமே காட்டும். நல்லா நான் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறது 2 பேட்ச் வந்து கிளைம் பண்ண போகிறோம். 1 2. ஓகேங்களா? இதை எப்படி கிளைம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இது என்னுடைய மெயின் வாலெட்டு நான் கிளைம் பண்ணிவிட்டேன். என்னுடைய அனதர் ஒன் வாலெட்டில் தான் நான் கிளைம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாத்தையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டு பேட்ச் கிளைம் பண்ணக்கூடிய லிங்க்கெல்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா, என்னுடைய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 2 பேட்சை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணக்கூடிய பேட்ச். ஓகேங்களா? இந்த பேட்ச் எப்படி கிளைம் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற மைசஸ் ஆர் கிவி இல்லைனா வந்து லேப்டாப்பில், ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட். ஓகேங்களா? கனெக்ட் வாலெட் கொடுத்தோன்னே மெட்டாமாஸ்க் கேட்குது. ஜஸ்ட் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேலே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பாருங்கள், வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வந்து கிளிக் கொடுங்க. இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ ஐபி டோக்கன் இருக்குது, எங்கிட்ட பார்த்திங்கனாக்கா 1.5 காயின் இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னாக்கா ஜஸ்ட்டு 0.1 மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? 0.1 நல்லா நான் வச்சுங்க, 0.1 தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 0.1 கொடுத்துட்டு நான் வந்து ஒரு டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து முதல் டாஸ்க்கு. நீங்கள் என்ன பண்ண பாருங்க, இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து டீட்டெயிலும் இருக்கும். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் மினிமம் அமௌண்ட், ஓகேங்களா, நிறைய அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் மினிமமாக இருக்க ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிங்க. நான் வந்து 0.1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதை வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய வாலெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கனெக்ட் வாலெட். ஓகேங்களா? கனெக்ட் வாலெட்டு இங்கே பாருங்கள், மெட்டாமாஸ்க். ஓகேங்களா? இந்த மெட்டாமாஸ்க் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து மெட்டாமாஸ்க்கை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே எனக்கு வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கனெக்ட் பண்ண பிறகு பாருங்கள், கீழே வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த பாருங்கள், ஸ்டெப் 1. ஓகேங்களா? வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கீழே பார்த்துங்க, ஸ்டெப் 1 வந்து ஃபாலோ வைண்டி. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு வந்துருங்க. இது நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணணும், எந்த ஒரு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் டாஸ்க் தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் உள்ளே போய்ட்டு வெளியே வரணும். நல்லா வச்சுங்க, உள்ளே போய்ட்டு வெளியே வந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 27 days இருக்குது இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கிளைம் பண்ண உடனே என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஓகே, கன்ஃபார்ம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் முதல் பேட்ச். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க, இந்த பேட்சை நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? யூ ஹவ் கிளைம்டு யா பேட்ச். ஓகேங்களா? இது வந்து பார்த்துங்க, இது எக்ஸ்ப்ளோர் த ஓடிசி. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோர் த ஓடிசி கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன வரும்னாக்கா இதில் இன்னும் எவ்வளோ பேட்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? இதை தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில். இங்கே பாருங்கள் ஸ்டோரி. ஓகேங்களா? கீழே நீங்கள் ஒவ்வொரு பேட்ச் கிளைம் பண்ணோடனே அதில் வந்து எக்ஸ்ப்ளோரிய பேட்சஸ்ன்னு வரும். ஓகேங்களா? அதில் வந்தோடனே அவர் விஷன்ஸ் போட்டு ஸ்டோரியோடைய எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பாருங்கள், தற்சமயத்துக்கு வந்து
ஒரு லைனில் வந்து 5 இருக்குது ஓகேங்களா. டோட்டலாக வச்சு 10, மேலே ஒரு 5, கீழே ஒரு 5, இது உங்கள் ஒரு 5, டோட்டலாக வந்து வச்சு 5, 10, 15, 17, மொத்தம் 17 பேட்ச் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. டோட்டலாக வந்து 17 பேட்ச் இருக்குது. அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறைய பேட்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இந்த 17ல் நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்னாக்கா டோட்டலாக வந்து 10 பேட்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. உங்கள்கிட்ட 10 பேட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஜஸ்ட் வந்து கலர் ஓகேங்களா, கலர்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும் ஓகேங்களா. கலர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா. நான் அந்த கலர் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், கலர் வந்து கலருடைய லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் ஒரு பேட்ச் தான் ஓகேங்களா. இதை வந்துட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், தற்சமயம் பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா. 5 இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. 5, 6, 7 ஓகேங்களா. 7, 8, 9 நல்லா பார்த்துங்க. 1, 2, 3, 4, மேலே ஒரு 5, 9 ஆயிடுச்சு. ஒன்று கிளைம் பண்ணோம் ஓகேங்களா. இதிலே வந்து ஒன்று கிளைம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். டோட்டலாக இன்றைக்கி மட்டும் நம்ம கவர் பண்ணுறது வந்து 2 பேட்ச் வந்து கவர் பண்ணுறோம் ஓகேங்களா. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்னொரு லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்னொரு லிங்க் பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டர்டு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஷார்ட்கட்டாக போகிறேன் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டை கிளிக் கொடுத்துட்டு உள்ளே வரேன் ஓகேங்களா. உள்ளே வந்தானே பார்த்துங்க, உள்ளே வந்தானே வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இதோட மெட்டமாஸ்க் வாலெட்டோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நான் வந்து வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே வந்து இதெல்லாமே இந்த பாருங்க, ஃபாலோ ஆன் எக்ஸு, ஜாயின் டெலகிராமு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் டிஸ்கார்டு, கெட் அசெட்டு, ட்ரேட் ஆன் ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஷேர் 1. இதில் வந்து இந்த 2 மட்டும் தான் நம்ம டாஸ்க் பண்ணணும் ஓகேங்களா. கெட் அசட்டும் ப்ளஸ் வந்து ட்ரேட் அண்ட் ஸ்டாண்டர்டு, இது 2 மட்டும் தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற எல்லா டாஸ்க்குமே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. இது வந்து பண்ணணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உள்ளே போயிட்டு கூட வர தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கீழே வந்து அசட்டை வந்து கிளைம் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், கெட் அசட்டை வந்து கிளிக் கொடுங்க. கெட் அசட்டை கிளிக் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இதுக்குண்டான லிங்க்கையும் நான் வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இதுக்குண்டான லிங்க்கையும் ஓகேங்களா, நீங்கள் பேசட்டை கிளைம் பண்ணுற லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து மெட்டமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கிட்ட வந்து வாலெட்டை கனெக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் கீழே வந்து காட்டுது எதெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் 1.37 இருக்குது, USDT ஒரு 9 இருக்குது, USDC வந்து 0 இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து 0.001 இருக்குது, 0.01 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதை கிளைம் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் இப்படி போயிட்டு வந்துடுங்க. இது வந்து நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கிற எல்லா பேசட்டையும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். USDT கிளைம் பண்ணுங்கள், USDCயும் கிளைம் பண்ணுங்கள், WBTC கிளைம் பண்ணுங்கள், WETH எல்லாத்தையும். இப்போ எனக்கு தேவை வந்து USDC தான் தேவை. இதை ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தோன்னே எங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குது மெட்டமாஸ்கில். ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் ஓகேங்களா. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே என்னாங்கனாக்கா இந்த டாஸ்க்கு உண்டான டாலர் வந்து நம்மளுக்கு வந்து $10 இங்கே வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. இந்த $10 வந்து டம்மி டாலர் நல்லா வச்சுக்கோங்க. இது ஒரு டெஸ்ட் டோக்கன் ஓகேங்களா. இப்போ இந்த $10 வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. ஒரு டைம் எடுத்துக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா. டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இருக்கிற எல்லா பேசட்டையும் கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தற்சமயம் எனக்கு $10 போதும் ஓகேங்களா. இது நீங்கள் நோ டைம் கிளைம் பண்ண முடியாது. என்ன வருது பார்த்தீங்களா, ஃபெயில்டு. ஏன்னா வந்து 24 hours ஆகணும் ஓகேங்களா. மீதிக்கிறதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணணும், நான் ட்ரேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அசட்டை வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ ட்ரேட் பண்ணோம். அதுக்கு வந்து இதுக்கு உண்டான ட்ரேடோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரேட் லிங்க் டச் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்துடும், இந்த பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டுன்ற பேஜுக்கு. இதில் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், வாலெட்டை வந்து கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன வாலெட் கொடுக்கணும், மெட்டமாஸ்க் வாலெட் நல்லா வச்சுங்க. மெட்டமாஸ்க் வாலெட்டை கொடுக்குறோம், நல்லா பார்த்துங்க. மெட்டமாஸ்க் கொடுத்த உடனே கரெக்டாக வந்து நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டு கனெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட் கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வாலெட் இருக்கிற இடத்துல அட்ரஸ் இருக்குது ஓகேங்களா. இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே மேலே வந்து ஒரு பாருங்க, இங்கே பாருங்கள் வாலெட்டை டச் பண்ணுங்கள். வாலெட்டு காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரைட் சைடு கார்னரில் அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக காட்டும். இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஐக்கானில் பாருங்கள் ஒன்று இருக்கும், ஒரு டவுன் ஏரம் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டோரி ODC டெஸ்ட்நெட் வந்து எனேபிள் பண்ணோம் ஓகேங்களா.
இது ஃபஸ்ட்டு வந்து வேறு நெட்வொர்க்கில் இருக்கும் ஓகேங்களா. அந்த மார்ஃபின்ற ஆஸ்கி அப்படி சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும் ஓகேங்களா. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிசி டெஸ்ட் நெட்டுக்கு வந்து மாறணும் ஓகேங்களா. நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து 10 USDC வந்து காட்டுது ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பேர் ஓகேங்களா. இதில் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாக்கா அந்த WBTC USDC வந்து இது பண்ணுங்கள், WBTC/USDC ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் லிமிட் ஆர்டர் இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் ஆர்டராக மாற்றுங்க ஓகேங்களா. அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு பை ஆகும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடு ஓகேங்களா. டோட்டலாக எத்தனை ட்ரேட் எடுக்கணும் இங்கே பார்த்துங்க. டோட்டலாக எத்தனை ட்ரேடு எடுத்தால் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதுனாக்கா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், ட்ரேடு ஓகேங்களா. ட்ரேடு எனி அசட்டு எனி பேர் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் இந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா. ட்ரேடு கம்ப்ளீட் ஆனால் தான் நம்மளால் அந்த பேட்சை வந்து கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. அந்த ஸ்டாண்டர்டுன்ற ஒரு பேட்சை நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ ஆர்டர்ஸ் வந்து கிளிக் கொடுங்க, அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் கொடுத்த உடனே உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கேட்கும் ஓகேங்களா. பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து மேக்ஸ் கொடுத்து அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் கொடுத்த உடனே இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகும், டிலே ஆகும், சம்டைம்ஸ் வந்து எரர் ஆகும். நல்லா வச்சுங்க, பாருங்கள் எரர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் எரர் ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் எரர் வந்தாக்கா நிறைய டைம் ட்ரை பண்ணுங்கள், அகைன் அண்ட் அகைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. ஆனால் இங்கே வருங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சைட்டுக்குள்ளே எரர்னு வருது ஓகேங்களா. திருப்பி அகைன் வந்து என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ ஆர்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள் திருப்பி வந்து எரர் தான் வருது ஓகேங்களா. என்ன பண்ணுறதுக்கு பாருங்கள், சைட்டே வந்து ஆகிடுச்சு, எரர் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் வருது. அது என்ன காரணம்னு தெரில. வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் ஆர்டர் வைங்க. மார்க்கெட் ஆர்டர் வச்சுட்டு கீழே வந்து டாலர் காட்டுது பாருங்க, $10. அதில் வந்து $1 கொடுத்து ஒரு 4 ட்ரேட் எடுங்க. நல்லா புரிஞ்சுங்க, USDC $1 கொடுத்துட்டு அதே மாதிரி எத்தனை ட்ரேட் எடுக்கணும், ஒரு 4 ட்ரேட் எடுக்கணும். இப்போதைக்கு வந்து நான் இன்னொரு டைம் கொடுக்குறேன், ரிவ்யூ ஆர்டர் கொடுக்குறேன். இல்லை வருது பாருங்கள், கன்ஃபார்ம் செக் யுவர் வாலெட்னு வருது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் செக் யுவர் வாலெட்னு வந்துருக்கு. இதில் வந்து நான் பண்ணுங்கள், ஆல்ரெடி வந்து 2 ட்ரான்சாக்ஷன் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதில் வந்து அக்ரெசிவ் கொடுங்க. அக்ரெசிவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி 2-3 ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகுன்னு கேட்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி எத்தனை ட்ரேட் எடுக்கணும், 4 ட்ரேட் எடுக்கணும். 4 ட்ரேட் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுக்கு என்னன்னு தெரில, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து நான் டோட்டலாக 4 ஆர்டர் எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ ஆர்டர் கொடுக்குறீங்க, கொடுத்தோடனே கன்ஃபார்ம் ஒரு வாலெட்னு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தோடனே 4 டைம் வந்து ஒரே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் $10 இருந்தது, இப்போ $7 தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கிளைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. நான் 4 ட்ரேட் எடுத்தேன். டோட்டலாக வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், $6 வந்துச்சு ஓகேங்களா. டோட்டலாக வந்து எவ்வளோ டாலர், $6. மொத்தம் $10 இருந்தது. ஒரு $1 கொடுத்து நான் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன், டோட்டலாக 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேடு வந்து $1. டோட்டலாக வந்து 10ல் வந்து 4 கழிச்சா 6 இருக்குது ஓகேங்களா. $6 வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக வந்து 4 ட்ரேடு பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரேடு எனி அசெட் வந்து எனி பேர் வந்து 4 டைம்ஸ் ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து கிளைம் பேட்ச் கொடுக்குறேன். கிளைம் பேட்ச் கொடுத்தோன்னே இது என்ன ஆகுனாக்கா, நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் இருங்க, நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிளைம் ஆகுது ஓகேங்களா. மெட்டாமாஸ்க் வாலெட்டில் நான் ஜஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. யுவாவ் கிளைம் கொடுத்த பேட்ச் ஓகேங்களா. டோட்டலாக வந்து இன்றைக்கி நம்ம 2 பேட்ச் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் யுவர் பேட்ச் வந்து ட்விட்டர் இல்லை வந்து வியூ ட்ரான்சாக்ஷன் இதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜை வந்து கட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. நான் ட்ரேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த பேஜோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த பேஜோட லிங்க்கை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பார்த்துங்க, கலர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். மை கலெக்ஷனில் வந்திருக்கேன். மை கலெக்ஷனில் பார்த்துங்க, டோட்டலாக வந்து 1 2 3 4 5 இருக்குங்களா. நல்லா பார்த்துங்க, 4 5 இருக்குது ஓகேங்களா. அது கீழே பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு 1 2 3 8 ஆச்சுங்களா. 8 அது கீழே பார்த்திங்கன்னா 2 ஓகேங்களா. டோட்டலாக வந்து 10 இருக்குது ஓகேங்களா. டோட்டலாக 10 பேச்சஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.